முறையில் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நான் போன தடவை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதா? எத்தனை தடவை நினைச்சிருக்கிறோம், ஏண்டா பிறக்கணும், எப்படி ஒரு பிறகு அவசியம் தானா அப்படின்னு எத்தனை தடவை நினைச்சிருக்கோம். நான் சொன்னது போல ஒரு உதாரணத்துக்கு கூட நம்ம சொன்னது இல்லைங்க. கூடி வாழணும்னா கூடி வாழணும்னு உதாரணம் என்ன சொல்லுவாங்க? காக்காய சொல்லுவாங்க. வீரமாக இருக்கணும்னா சிங்கம் போல வீரம், அறிவுபூர்வமாக இருக்கணும்னா குளநடைன்னு சொல்றாங்க இல்லையா? என்னைக்காவது மனுஷனாட்டம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியாத ஒரு பிறவி நம்ம பிறவி. இந்த பிறவியை போய் அந்த அம்மா அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அறிந்து ஒரு சந்தேகம் ஒன்று வந்து அந்த அம்மா வந்து நம்மளை ஏளனமாக சொல்லியிருக்கு. நம்ம ஊர்லாம் ரொம்ப மெல்லிச்சு போன ஒருத்தம் வந்தான்னு என்ன சொல்லுவோம், வராமல் புதுத்தடிக்கு பயமாக இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு வேளை அந்த அம்மா ஏளனமா சொல்லியிருக்கோமோ அப்படின்னா, ஆனால் அவங்க பெரிய ஞானி, அவங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்ட விதத்தில் மேபி ஒரு தவறு இருக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ ரெண்டில் எதை எடுத்துக்கலாம்? நமாசிக்கு சொன்னாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை நம்ம இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதத்தில் தவறு இருக்கிறது. ரெண்டாவது எடுத்துக்கலாம், பெனிஃபிட் அவுட் அம்மா கொடுத்துடலாம். ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 84 லட்சம் வகை பிறவிகளில் மனித பிறவிதான் மகத்தான பிறவி என்று எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. அப்படி என்ன இந்த மனித பிறவிக்கு இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை என்ன நமக்கு இருக்கு அப்படின்னா, சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதுதான் நமக்கு பாவம். மிகப்பெரிய சாபம் எதுனா இதுதான். மிகப்பெரிய வரப்பிரசாதம் எதுனா அது இருக்குதான். ஏனென்றால் அந்த ஒரு தீர்மானிக்கக்கூடிய தன்மை என்பது வேற யாருக்குமே கிடையாது. என்னைக்காவது ஒரு பசுமாடு புகாரி ஹோட்டலில் போய் லெக் பீஸ் சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லை. ஒரு சிங்கம் என்னைக்காவது புல் சாப்பிடலாம், இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு காஃபி சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கா? இல்லை. நீங்களும் நானும் நேற்றைக்கு வரைக்கும் சைவங்கிறோம். இன்னைக்கு சரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் அது ரொம்ப புலாவுன்னு சொல்கிறாங்க, அது நல்லா இருக்கும் போதுச்சு அப்படின்னு மாறிடும். இப்படி நம்முடைய நிலைப்பாட்டில் பலவிதமான மாறுதல்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பகவான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கார். அந்த வாய்ப்பைத்தான் எல்லாரும் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு. வேற எதுவுமே 84 லட்சம் வகையில் எதுக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது. நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன, மாயையினுடைய பிடியில் சிக்கி அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள விடவே மாட்டேன். என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கமா? அகட்டித கடினா படியசி மாயாங்கிற சங்கர் சொல்லும் போதே கடமுடாங்கிற. அகட்டித கடினா படியசி மாயாங்கிற. அப்படி மிக கடினமானது. வேற திங்க் பண்றதுக்கே விட மாட்டேங்குது. நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது இருந்தோம், ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் ஏமாந்தா போகுது, எங்கேயோ போயிடும். உடனே கட்சி சேர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சாமி நல்ல சாமி, இந்த சாமி நல்ல சாமி, அவர் தான் எனக்கு குரு, இவர் தான் எனக்கு குரு பாரு. நம்ம அதுக்காக வந்தோம். இங்கே வந்துட்டு ஈரோடு சாமி தான் நல்ல சாமி, அவரு தான் வந்து நல்லா பாடம் எடுப்பார், இவர் ஆனவர சாமி தான் நல்ல சாமி. இப்படி ஒரு பெனட்டிசம் திடீர்னு ஏற்படும். ஏதோ ஒரு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வாசனைகள் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் ஈர்ப்பேற்படுத்தி ஒன்றின் மேல் பற்றேற்படுத்தி நம்மை வழிமாறி போக செய்திருக்கிறது. அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், விழித்திரு, செகண்ட் பை செகண்ட் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று.
அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த சாஸ்திரத்தை நமக்கெல்லாம்